ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது ஊக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 6ஆம் நாள் 20/1/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்கள வாரம் என்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுப காரியங்களை தவிர்த்து அம்பாளுடைய வழிபாடுகள், நவக்கிரகங்களுக்குள்ளே செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் வழிபாடுகள் இவையெல்லாம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இந்த பொதுவாக அம்பாள் ஆலயங்களிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். இது பொதுவாக இந்த ஆடி மாதத்திலே ஆரம்பித்து அடுத்த ஆடி மாதம் வரையிலே 12 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக செய்கின்ற வழக்கமும் உண்டு. சில இடங்களிலே தை மாதத்திலே ஆரம்பித்து ஆடி மாதம் வரையிலே மட்டும் இந்த 6வது மாதத்தோடு நிறைவு செய்கின்ற வழக்கமும் உண்டு. எவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் இது தொடர்ச்சியாக 9 நாட்கள் 9 வாரம், அதாவது 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தாலே வேண்டிய அனைத்தும் தரக்கூடியது இந்த ராகு கால துர்கா பூஜை. சரி, இந்த ராகு காலத்திலே ஏன் நான் இந்த பூஜையை செய்கிறோம்? ராகு காலம் என்றால் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. இந்த ராகு காலத்திலே ஏன் இந்த அம்பாளை வேண்டி துர்க்கை அம்பாளை வேண்டி இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் என்றால், இந்த ராகு கால நேரம் என்பது அன்னை பராசக்தியானவள் அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம். கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் இந்த ராகுகால நேரத்திலே சம்ஹாரம் செய்தாராம். இந்த செவ்வாய்க்கிழமையிலே ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே. அவர் அந்த தினமும் 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் என்று இந்த நாள் கலண்டரிலே குறித்திருப்பார்கள், பஞ்சாங்கங்களே குறிப்பிட்டிருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமையிலே இருந்த 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு கால நேரம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன் பின்னாக வரக்கூடியதாகவும் இருக்கும். அவர் அந்த ராகு காலத்திலே இந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திரதோஷம், மாங்கிலை தோஷம் இவையெல்லாம் விலகி அன்னையனுடைய அருள் கடாட்சத்தினாலே அந்த கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடிப்படையான வழிபாடு. இதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே அது 2 கூறுகளாக நறுக்கி உள்ளே இருக்கின்ற சுளைகள், சாறுகள், விதைகள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு. இந்த தேசிக்காய் விளக்கு பூஜை என்பது ராகுகால பூஜை என்பதை வீடுகளிலே செய்யக்கூடாது, ஆலயங்களிலே அம்பாளுடைய சன்னிதானத்தை செய்ய வேண்டும்.
கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே இந்த ராகு கால துர்கா பூஜை கொழும்பு தலைநகரிலே அறிமுகப்படுத்தப்பட்டு ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இன்று இலங்கை பூரா உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் நடைபெறுவது ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே நாமும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே அம்பாள் ஆலயங்களிலே குறிப்பாக துர்க்கை அம்பாளுடைய சன்னிதானத்திலே இந்த ராகால பூஜை துர்கா பூஜை செய்வது ஒரு சிறப்பை தரும். நமக்கு துர்க்கை அம்பாள் சன்னிதானம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அம்பாள் சன்னிதானத்திலே இருந்து இந்த அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் மங்களங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற வகையிலே மங்கள வாரமாகிய இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாமும் அம்பாளை வேண்டி பிரார்த்தித்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.